அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கார்த்திகை மாசத்தை பற்றி எப்படி பலன் சொல்கிறேன் என்பதையும் எப்படி சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக ஒரு கிரகம், அந்த கிரகம் ஒரு நட்சத்திர காலில் தான் இருக்கிறது. ஆக கால் பலம் அவசியம். பொதுவாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஜோசியர்னா கால் பிடிப்பார், வைத்தியர்னா கையை பிடிப்பார்னு. அப்போ அதனுடைய வாக்கு எது, அது உண்மைத்தன்மை என்ன? ஒரு கிரகம் சுயமாக பலனை தராது. அந்த கிரகம் ஒரு சாரத்தின் வழியாக தான் பலனை கொடுக்கும். அதனால தான் ஜாதகம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஜாதகம் சுய பலம் இருக்கா? அப்போ ஒரு கிரகம் சொந்த சாரத்தில் இருந்தால் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்கும். பகை சாரத்தில் இருந்தால் பிரச்சனையோடு கொடுக்கும். அல்லது அஸ்தங்கமோ அஸ்தமனமோ ஆகியிருந்தால் அந்த கிரகத்தால் அந்த ஜாதகருக்கு பலன் இல்லை. ஆக ஒரு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு கிரகம், அதாவது 9 கிரகம், 9 உறவு. இப்போ அப்பாவால் நன்மை இருக்குதா அப்படின்னா சூரியனை பாரு. சூரியனை மட்டும் பார்த்தா பொது பலன் கிடையாது, அது பொது பலனே. சூரியன் என்ன சாரத்தில் இருக்கிறான். உதாரணம், எல்லா தந்தையும் மகனோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா? கிடையாது. எந்த மாமன் மகளோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா? கிடையாது. ஆக உண்மை எது, சண்டை எது, சச்சரவு எது, சந்தோஷம் எது என்பதை அந்த கிரகம் வாங்கிய சாரநாதனை பொறுத்துத்தான் அந்த உறவு அவர்களுக்கு பலப்படும். உதாரணம், இப்ப புதன், எல்லாரும் புதனை ஜோசியம் சொல்லிடுறோம். அப்ப எல்லாரும் ஜோசியம் படிக்கிறோம். ஆக எல்லாரும் ஜோசியர் ஆயிடுறோமா? அப்ப எல்லாருக்கும் ஜோசியம் புரிகிறதா அப்படின்னா எப்படி இருக்கிறது? அவங்கவுங்க ஜாதகத்தில் புதன் என்ன சாரம் ஏறி இருக்கிறது என்பதை பார்த்தால்தான் அவர்கள் சிறந்த ஜோதிடரா, புரிந்த ஜோதிடரா, அறிந்த ஜோதிடரா, வல்லமை ஜோதிடரா என்பதை தெரியும். ஆக ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றாலும் 9 கிரகமும் என்ன சாரத்தில் இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும். அதுபோலத்தான் ஜோதிடத்தையும் படிக்க வேண்டும். அதனால்தான் ராசி கட்டத்தின் பக்கத்தில் அம்சத்தை வைத்தான். அம்சம் எதற்கு என்பதை ஆய்வு செய்யுங்கள். ஆக ஒரு கிரகம் என்ன காலில் இருக்கிறது என்பதின் அடிப்படையில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன், ஜோதிடம் பார்க்கிறேன். ஆக கார்த்திகை மாதம் யார் யாருக்கு 12 ராசிகளுக்கு நன்மை எது, தீமை எது, வளம் எது, பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம். இந்த கார்த்திகை மாதம் தனுசு ராசி எப்படி இருக்கும் தெரியுமா? தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதனால் பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டத்திற்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அல்லது கடல் கடந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கும் மலை பிரதேசங்களில் இவர்கள் நிலங்களை வாங்கி வைப்பதிலும் வீடு கட்டுவதிலும் அல்லது எல்லை தாண்டி உச்ச கோபுரங்கள், அதாவது நல்ல சிவதலத்திற்கு சென்று வழிபடுவதற்கும் இந்த மாதம் மிக அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் என்பது என்னவென்றால், இவர்கள் நண்பர்களோ உறவினர்களோ மற்றவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அமைதியாக இருக்காதீர்கள். ஏனென்றால் 5 ரூபாய் ஆக வேண்டிய செலவு நண்பர்களால் கிட்டத்தட்ட 9 ரூபாய் செலவு அதிகமாக இருக்கும். ஆக உறவை நம்பாதீர்கள் தனுசு ராசி. அல்லது எல்லாவற்றிலும் கணக்கு வழக்குகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொருளாதாரம் நண்பர்களால் உறவினர்களால் சீரழியாது. ஆனால் உங்களுடைய மகனோ உங்களுடைய சிந்தனையோ மிக அற்புதமாக, குறிப்பாக மலை உச்சியில் இருக்கக்கூடிய முருகர் கோயில்களுக்கும் மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சிவதலத்திற்கும், குறிப்பாக திருவண்ணாமலைக்கு கிரிவலம் அற்புதமாக செல்லுங்கள். வீண் விரயங்களில் இருந்து நம்மால் பாதுகாக்கப்படும். அதே நேரத்தில் தொழிலுக்காக ஒரே தொழிலை செய்யுங்கள். பல ஆர்டர்கள் வருகிறது என்பதற்காக பல தொழில்களை எடுத்து பொருளாதார நலிவை சந்திக்காதீர்கள். அதே நேரத்தில் மாமியாருடன் கருத்து வேறுபாடு கொண்டு வராதீர்கள். அதே நேரத்தில் நம்முடைய தொழிலாளர்கள், இவர்களிடம் மிக கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களால் முடியாது, தொழிலாளர்கள் தான் வைத்து வேலை செய்ய முடியுமே தவிர 10 பேர் வேலை உங்களால் செய்ய முடியாது. அதனால் தொழிலாளர்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் கஷ்டத்துக்கு கை கொடுங்கள். மிக சிறப்பான தொழிலை உங்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். 10 பேர் வேலை செய்யறது 4 பேர் வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் தொழிலாளர்களுடைய மன கஷ்டங்கள் மனசு உடைஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் 10 பேர் வச்சு தான் வேலை செய்யணும். ஆக இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிற எல்லோரிடமும் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி கனிவு,
உறவினரிடம் கண்டிப்பு. இந்த 2 வேலையும் இந்த கார்த்திகை மாதத்தில் தனுசு ராசிகள் கரெக்டாக மெர்ஜி பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதத்தில் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது. சரி, இப்படி நஷ்டம் வரப்போது நான் முன்கூட்டியே என்ன பண்ணேன்னா, நீங்கள் மட்டுமே மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். வீட்டினுடைய தலைவாசலில் 2 பக்கமும் ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வழிபடுங்கள். அதே நேரத்தில் முடியாதவர்கள் கோயில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். முடியாதவர்கள் கற்பூர தீபமாவது ஏற்றுங்கள். ஆக தனுசு ராசி தீபம் ஏற்றினால் மட்டுமே இந்த மாதம் உங்கள் செலவு கட்டுக்குள் இருக்கும், அல்லது உங்களுடைய உறவுகளினால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் இல்லாமல் மன அமைதியாக இருக்கும். ஆக செலவை கட்டுக்குள் வைத்திருங்கள் தனுசு ராசி. நன்றி, நமஸ்காரம்.